வணக்கம், வெல்கம் டு மாமா VR சேனல். இன்றைக்கி இனெக்ஸ் கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நான் ட்ரை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன்னா ஒரு ஃபைல் இருக்குன்னா, அப்ளிகேஷனோ இல்லை ஒர்க்கிங் ஃபைல்ஸ் ஏதோ இருக்குன்னா அந்த ஃபைலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் பார்த்திங்கன்னா அதனோட ஓன் கேரக்டர்ஸோட, அதாவது .doc, .xl, .jpg, .pdf அந்த மாதிரி ஓன் கேரக்டரோட ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்து 3 இல்லை 4 லெட்டர் கொண்டது ஒரு ஃபைல்ஸ் நேமாக இருக்கும். ஒரு ஃபைல் இருக்குன்னா, இப்போது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், வேர்ட் ஃபைலாக இருக்குது, ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்குது, ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் நேம் பக்கத்தில் .ppt, .doc, .xls அது மாதிரி இருக்கும். பேஸ் பண்ணி அது என்ன ஃபைலுன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இமேஜ் ஃபைல்ஸ்லேயே வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது. JPEG ஆர் JPG அதனோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பிரஸ் குரூப். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, இமேஜ், உங்களோட கேமரா இமேஜ், அது மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜுக்கு வந்து JPEG என்று வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். PNG போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி PNG ஃபைல்ஸ். ஜிப் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். இந்த ஜிப் ஃபைல்ஸ் வந்து சின்னதாக ஒரு அனிமேஷனோடு இருக்கிறது வந்து ஜிப் ஃபைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. டிப் ஃபைல் வந்து டேக்டு இமேஜ் ஃபைல்ஸ். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இம்ப்ரெஷனோட ஒரு ஃபைலை பிரிண்ட் பண்ணி பிரிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்ஸ் PSD ஃபைலாக யூஸ் பண்ணுவோம். PSD ஃபைல் வந்து ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்ஸ். ஒரு ஃபோட்டோஷாப் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PSD. அதுமாதிரி PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். PDF வந்து இப்போ நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது ஒரு அடப்போட அப்ளிகேஷன். EPS பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேட்டட் போஸ்ட்ஸ்கிரிப்ட். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கிராஃபிக்ஸோ ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க, ஒரு பென் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிங்கன்னா இந்த EPS ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அடோப் இல்லஸ்ட்ரேட்டட் டாக்குமெண்ட் AI. இப்போது அடோபில் வந்து இல்லஸ்ட்ரேட்டட் டாக்குமெண்ட் வந்து இந்த ஃபார்மேட். அடோப் இன்டிசைன் டாக்குமெண்ட் வந்து INDD. இன்டிசைன் வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செய்கிறாங்க இல்லையா, BPO, அவங்க இடத்துல வந்து இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் இன்டிசைன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரா இமேஜ் ஃபார்மேட் வந்து கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரா இமேஜ் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன், தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணி நம்ம பிரெயினில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் போய் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி அதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நான் அதை காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்எல்எஸ் ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ஸ். இப்போ XLSன்னு .xls இருந்துச்சுன்னா ஒரு நேம், அது ஒரு ஃபைல் வந்து XLSன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைல். இப்போ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா XLSXன்னு கொடுத்துருக்கேன், XLSXன்னு கொடுத்துருக்கேன். ஏன் X கடைசியாக சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007க்கு அப்புறம் எல்லாமே வந்து XML ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னா அது வந்து ஃபுல்லாகவே XML ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணணும் XML ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணாங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது XML வெர்ஷனாகவே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து வேர்டு ஆஃபீஸை ஃபுல்லாகவே வந்து ஒரு X வந்து 3 லெட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு X சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ DOC இருந்துச்சுன்னா DOX, XLSன்னு இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு XLSX சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி PPT இருந்துச்சுன்னா PPTX சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு X கூட சேர்த்துக்கிட்டு அது XML வெர்ஷனாகவே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் இமேஜ் ஃபார்மேட்டுக்கு வந்து PNG ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோஷாப் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த PNG ஃபார்மேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTML இது ரெண்டுமே வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து மேக்ஸிமம் வந்து வெப்பேஜில் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பார்த்தாலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால் வந்து மெமரியில் ஈஸியாக வச்சுக்கலாம்.
PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இதனோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அடோபோட கம்பெனி. அடோப் சாஃப்ட்வேரில் தான் இந்த PDF எல்லாமே இருக்கும். ஸோ அடோப் வந்து நிறைய சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PDF வந்து நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து PDF வந்து ஒரு இமேஜாக இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைல் சைஸும் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம PDF வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். EXE ஃபைல் எக்ஸிக்யூட் ஃபைல் எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம்னா ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரோ ஏதோ ஒன்று ரன் பண்ணுறோன்னா அதுக்கு எக்ஸிக்யூட் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு அப்ளிகேஷனையோ ரன் பண்ண முடியாது. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் EXE ஃபைல்ஸ் பார்க்குறீங்களோ உங்களோட C டிரைவில் அதை நீங்கள் டெலீட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோ இல்லை உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ எல்லாமே கரெக்ட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதனால் EXE ஃபைல் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா .docx, .xlx, .accdp, .pptx. ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016 இது எல்லாமே இந்த வெர்ஷனில் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயும் இப்படி தான் இருக்கும். 2007 இப்போ வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் எப்படி ஒரு ஃபைல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி சில எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 மாரி 2, 3 போட்டுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 அது மாதிரி போட்டுருக்கேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபைல் வெர்ஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்சஸ் டேட்டாபேஸ், இது வந்து பவர் பாயிண்ட், இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இது வந்து ஜிப் ஃபைல், இது வந்து அக்சஸ் ஃபைல். அதுமாரி பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிசி இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டெஸ்க்டாப் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ்னு இருக்கும், அதில் டெஸ்க்டாப். அப்படி இங்கே இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபேவரேட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டெஸ்க்டாப். எங்கேயும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடலன்னா இந்த இடத்துல பிசி கீழே டெஸ்க்டாப்னு இருக்கும். பிசி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்னு இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிங்க. டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இங்கே டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவுமே தெரியல. இங்கே ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் தெரியுது, setup.exe தெரியுது. ஸோ இது setup.exe ஒரு செட்டப் ஃபைல். இல்லை, ஒர்க்கிங் ஃபைல்ஸ்க்கு எதுக்குமே எக்ஸ்டென்ஷன் தெரியல. சரி, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மெனு இருக்கு இல்லையா, ஃபைல், ஹோம், ஷேர், வியூ இருக்கு இல்லையா. வியூவில் போங்க. வியூவில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் பேன்ஸ், லேஅவுட் அண்ட் கரண்ட் வியூ, ஷோ அண்ட் ஹைட்ஸ்னு இருக்கு இல்லையா. இல்லை ஷோ அண்ட் ஹைட்ஸ் போங்க. ஷோ அண்ட் ஹைட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன், நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். பாக்ஸை நான் என்கேஜ் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். வியூஸ் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஹைட் பண்ணதை ஓப்பன் பண்ணேன். நீங்கள் போய்ட்டு இங்கே வந்து எக்ஸ்பாண்ட் த ரிப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஜேபிஜி ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல் இருக்குது, ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் இருக்குது, அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், அப்புறம் ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல், ப்ரெசன்டேஷன் ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அப்புறம் எக்ஸல் ஃபைல், அப்புறம் ஜிப் கம்ப்ரஸ்டு ஃபைல், அதுமாதிரி EXE ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன சாஃப்ட்வேர் நேமில் இருக்குதுன்னு பார்க்கலான்னா அப்ளிகேஷன் நேம், அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் நேமில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் எங்கே போய் ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் மவுஸை கொண்டு இங்கே ஜஸ்ட் வச்சிங்கன்னா இந்த ஃபைல் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ். அதனோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 484 KB சைஸ். இப்போ உள்ள வந்து அந்த டேட்டாபேஸ் ஃபைலில் வந்து வேறு எதுவும் நம்ம வந்து கீப் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம வச்சதுனால உங்களுக்கு கேபியில் காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து டேட்டாஸ் ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எம்பி அந்தமாரி மாறிடும். ஸோ வந்து இப்போ எக்ஸல் ஃபைல்ஸ், இது வந்து டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், DOCXனா டாக்குமெண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். இது பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு செமினாரோ இல்லை ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கோ இல்லை ஒரு டியூஷன் சென்டரில் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் போட்டு நீங்கள் பசங்களுக்கு டீச் பண்ணணும், அந்தமாதிரி லெவலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெக்ஸ்ட், இது ஜஸ்ட் நோட் பேட். வந்து ஒரு விண்டோஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஒரு நோட் பேட். இது டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் கீப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸல் ஃபைல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைல் வந்து நான் அதை பற்றி பெருசாக சொல்கிறேன் அட்வான்ஸாக. இது வந்து ஜஸ்ட் வந்து இது ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு கால்குலேஷன் அப்ளிகேஷன். இது வந்து ஜிப்
கம்ப்ரஸ் பண்ணலாம். ஒரு ஃபைல் வந்து ஒரு மேக்ஸிமம் சைஸ்க்கு இருந்துச்சுன்னா இதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து இது பெய்ட் சர்வீஸாக தான் கிடைக்குது. ஒரு எக்ஸ்டென்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்குறது. இது நம்ம மவுஸ் கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இல்லையா? ஸோ அப்படி வேண்டாம், ஜஸ்ட் வந்து நான் எனக்கு இங்கே கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் லேஅவுட்னு இருக்குது. லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா large icons, small icons, styles, large icons, list, contents, medium icons, details. இதில் வந்து நீங்கள் டைல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ கண்டென்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டென்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட கிளியராக கிடைக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னென்ன எக்ஸ்டென்ஷன், ஸோ என்னைக்கு க்ரியேட் ஆச்சு, எத்தனை மணிக்கு க்ரியேட் ஆச்சு, ஸோ லாஸ்ட்டாக என்னைக்கு யூஸ் பண்ணோம், அந்த ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ இங்கே டேட் ஆஃப் மாடிஃபை பார்த்தீங்கன்னா என்றைக்கு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்களோ அந்த ஃபைலோட லாஸ்ட் மாடிஃபைடு டைம் அண்ட் டேட் வரும். இங்கே ஃபைல் டைப், இங்கே ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஃபோல்டராக, இது வந்து ஃபோல்டர் எல்லோ கலரில் இருக்கிறதுனால இது ஃபோல்டர்னு சொல்லுது. அதே வந்து ஜேபிஜின்னு பார்த்தீங்கன்னா இது இமேஜ் ஃபைல். ஃபோட்டோவோ இல்லை ஒரு இமேஜோ ஒரு பிக்சரோ ஏதோ இருக்கோ அதெல்லாம் வந்து ஜேபிஜி. இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ். இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ACCDBன்னா ACCDB டாட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அப்ளிகேஷனோடதுன்னு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைல், இது DOCX மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைலு, PPTX வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இது டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இது ஒரு நோட் பேடோட ஃபைல். இது அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட், எக்ஸலோட ஃபைல், இது ஜிப் வின்ரேர் வின்ஜிப்போட ஃபைல். இது ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே .exe வந்து ஷார்ட்கட்டில் போட்டிருக்கணும், EXE ஃபைல் இது. பட் EXE ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஃபைல் வந்து எப்பயுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எக்ஸிக்யூட் ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து கரப்ட் ஆகிடும், மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்லாம் வந்துடும். ஸோ உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ கிளியராக ரன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸிக்யூட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி EXE ஃபைல் இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை சேஃபாக வச்சுக்கிங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து புதுசாக ஒரு டாப்பிக்கோடு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இனெக்ஸ் கம்ப்யூட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.